இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் ரோமர் அதிகாரம் 12:1. இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, தேவனா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஆராதிக்கும்படி நம்மை தாமே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களில் அது விரும்புகிறார். நாட்களில் சபையில் இருக்கிற நம்ம இடத்துல நாட்களில் என்ன சொன்ன அசுசியமான காரியங்கள் காணப்படாதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமரில் பேதுரு அப்போஸ்தலராக பேதுரு எழுதின 21 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியாலும் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நடக்க நம்ம செய்க எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்த வேண்டும். கண்களில் பரிசுத்த வேண்டும். ஆண்டவர் பாவத்தை பார்க்காத ஒரு சுத்த கண்ணன். நாட்களில் நம்ம வீட்டில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருப்போம், சபைக்கு போயிருப்போம், ஆனால் வீட்டில் தேவையில்லாத சீரியல் ஓடிக்கொண்டு இருக்குதும். இது நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கும். நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, அது என்ன செய்யும்? நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கும். அப்போ இந்த நாட்களில் நம்ம இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படாதபடி ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தமாக நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நம்ம நடக்க எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டுமா? நான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்நாளுக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் வேலைக்கு போகிறதுனால தான் என்னோட பரிசுத்தம் கெட்டு போகுது என்று சொல்லலாம். நம்ம எங்கு சென்றாலும் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழ இந்த நாள் முழுவதும் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நீங்கள் எங்கு சென்றாலும் பரிசுத்தமாக பெற்று பரிசுத்தமாக வீடு கடந்து வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். யோசேப்பு பாருங்க, அவன் பாவம் செய்யும்படி அவனுக்கு கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த பாவத்தை நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்வேன் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். அதே போல தான் நாம் நினச்சோம், நம்ம நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு யோசிப்பை போல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாட்களில் நான் ஊழியம் செய்ய முடியும். நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு விஜய் சாந்தி படம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதில் சினிமா தியேட்டரில் ஒட்டி இருக்குது. அப்போ பிசாசு சொல்கிறான், நீ இப்படியே இறங்கி செஞ்சிரு, நீ தியேட்டருக்கு போ, உனக்கு பிடிச்ச படம் போட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு பக்கம் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லவா அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் கடைசியில் இயேசுவின் நாமத்தில் போயிட்டு சொல்லி உதறி தள்ளிவிட்டு நான் ஊழித்து கடந்து போனேன். பிரியமானவர்கள், இப்படி தான் எப்போ நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தமாக வாழன்னு நினைக்கிறோமோ அப்போ பிசாசியானவர் எந்த விதத்திலேயாவது நம்ம பரிசுத்தத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் போட்டு அலைவான். ஆனால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. தேவன் விரும்புகிறது பரிசுத்தம் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும். ஆனால் பரிசுத்தம் இல்லாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு யாராக இருந்தாலும் போகவே முடியாது. ஆனால் இன்று படித்து நாளைக்கு எழுந்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதனால் பரிசுத்தம் இருந்தால் நம்ம எப்போ மறிச்சாலும் கூட என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். நம்ம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. அதனால் நம்ம ஆராதிக்க தேவன் நினைச்சார் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்ம இடத்துல நினைச்சார் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அநேக ரகசிய பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன், நாளைக்கு மனம் திரும்புதே என்று சொல்லி பிரியமானவர்களே, அந்த பாவத்தை செய்து விட்டு நீங்கள் தூங்குவிய
அன்று ராத்திரியே உங்கள் ஜீவன் எடுபட்டா நீங்கள் எங்கே போவிய? பாதாளத்துக்கு போன எரியிற அக்கடி கடலுக்கு பிசாசு உங்களை இழுத்து கொண்டு போயிடுவான். பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு யாராக இருந்தாலும் போக முடியாது. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன், நம்மளை ரட்சித்தவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இடத்துக்கு நம்ம போக வேண்டுமானால் நம்ம பரிசுத்தமாக அந்த பூமியில் நம்ம வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி வாழ முடியாது என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம கேட்போமானால் நம்ம பரிசுத்தமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. வெளியிருந்து வாய்க்குள்ளே போகிறது மனசனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து வெளியே வருகிறதே மனசனை தீட்டுப்படுத்து என்று சொல்லி இருக்குது. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். சபைகள் இருக்கிற தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களை யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதுங்க. உங்கள் இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது எல்லாமே அது உங்களை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் இடத்துல என்ன செய்கிறாரு? அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்தம் இல்லாமல் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுங்க. அதனால் இந்த நாட்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களை நீங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ரகசிய பாவத்துகள் இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை போல் பரிசுத்தமாக நான் வாழணும்னு சொல்லி உங்களை தன்னை தான் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, 2 பாத்திரம் இருக்கு. ஒன்று பரிசுத்தம் உள்ளது, இன்னொரு சுத்தமில்லாத பாத்திரம். நீங்கள் எந்த பாத்திரத்தை விரும்புவீங்க? சுத்தமுள்ள பாத்திரத்தை தான் நீங்கள் விரும்புங்க. இந்த பூமியில் இருக்கிற சாதாரண மனுஷர்கள் நாமே அந்த சுத்தமுள்ள பாத்திரத்தை விரும்பும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நம்ம இடத்துல எப்படி பரிசுத்தத்தை எதிர்பார்க்காரு பாருங்க. அதே போல தான் நாமுள்ள இடத்துல பூரண பரிசுத்தம், நம்ம இடத்துல பூரண பரிசுத்தத்தை அவர் நமக்கு எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த நாட்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்து என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரமாப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே இதை கேட்டு ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டப்பா. பரிசுத்தமாக வாழ முடியலேன்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தமாக நடக்க என் ஆவியானவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. யாரு கைவிடப்பட்டு வேறக்கூடாதப்பா. ஆண்டவரே எல்லாரும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை கூட்டி சேர்ப்பீராக ராஜா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொண்டால் அதுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.